ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சாப்டரை வந்து ஸ்கிப் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு லெசன் வந்து புரியாமல் போயிடும். ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போயிடுங்க. ஓகே, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஏகப்பட்ட தமிழ் யூடியூபர்ஸ் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பட் அது எல்லாமே பேசிக்ஸ் வீடியோ. இது வந்து இன்டெப்த் டீட்டெயில்டு வீடியோ. ரொம்ப ஆழமாக நிறையா கேள்விக்கான பதிலை வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, என்எஸ்சி பிஎஸ்சினா என்ன, இந்த ஷேர்ஸோடைய ப்ரைஸஸ்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி ஏறுது, எப்படி சில ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸஸ்லாம் கீழே இறங்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு புரிதல் வந்து இருக்கும், சரிங்களா? இப்போது தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய பணக்காரங்கள் இல்லை படித்தவங்க கிட்ட போய் கேட்டாலும் ஷேர் மார்க்கெட்டை பற்றின சரியான புரிதல் 100ல் 2 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. மீதி 98 பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா ஒரு மோசடி அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெகுலேட்டட் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதை சுற்றி இருக்கிற மாயாஜால கதைகளும் இதை சுற்றி நடக்கிற மோசடிகள் மட்டுமே உங்களுடைய கண்களில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ரெப்யூட்டட் பிஸ்னஸ். அதில் ஏகப்பட்ட பேர் சம்பாதிக்க முடியுங்க. இப்போ என்னுடைய பார்வையில் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு க்ரௌடு ஃபண்டிங். புரியலையா? நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட 1000 வாங்கினாலும் எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடச்சிரும். இல்லை ஒரு 10 பேர்கிட்ட 10,000 வாங்கினாலும் எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கிடைச்சிரும். இல்லை 50,000 2 பேர்கிட்ட வாங்கினாலும் எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குமா? அதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும். இப்போ நான் வந்து ராமு அப்படின்னு ஒருத்தருடைய ஸ்டோரியை வந்து சொல்கிறேன். ராமு என்டர்பிரைசஸ்னு ஒரு பிஸ்னஸை வந்து நடத்திட்டு வராருங்க. அவருடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அண்டு சில லோன்ஸ்லாம் எடுத்து தான் அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு ராமு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. 25 வருஷம் கஷ்டப்பட்டு 3 டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து அவருடைய நிறுவனத்தை நிறுவியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் அவருக்கு இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் கடையை திறந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்து அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தான் அவரால் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ ராமுக்கு எங்கே பொருளை வாங்கணும்னு தெரியும், எங்கே விற்கணும் அப்படிங்கிறது தெரியும். பட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவராலேயே மிகப்பெரிய அளவில் கடையை கொண்டு போகல முடியலன்னா அவர்கிட்ட வந்து நிதி கிடையாது. ஸோ இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராமுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிடுச்சு. எப்படா பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணுறது? 3 இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கே நமக்கு 25 வருஷம் ஆகிடுச்சு, சரிங்களா? இன்னொரு 5 வருஷத்தில் எப்படியாவது டெவலப் பண்ணணும்னு ராமு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா, மக்கள்கிட்ட வாங்கலாம், ஷேர் மார்க்கெட் மூலமாக வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லார்கிட்டையும் இருந்து ஷேர், அதாவது எல்லாரும் அவங்களால முடிஞ்ச பங்கை வந்து போடுவாங்க. அந்த பங்கு மூலமாக ஆதாயத்தை திரட்டி நம்மளோட பிஸ்னஸை வந்து கொண்டு போயிடலாம். ஸோ ராமு இந்த மாதிரி திட்டம் வந்து வகுக்கிறாரு. இப்படி நினைச்சவங்கெல்லாம் ஷேர்ஸை விற்று பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ மோசடி நடக்கும். நாளைக்கே நான் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸை விற்று நான் பணம் தர்றேன், ஷேர்ஸில் என்னுடைய நிறுவனத்தில் வந்து பணத்தை போடுங்க, நான் பங்காக தரேன் அப்படின்னு எத்தனை பேர் ஏமாற்றுவாங்க. ஸோ இந்த ஏமாத்து வேலைகள், ஃப்ராட்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த செபி யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, சரி, ரெகுலேட் இருக்குங்களா? ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடி இதோடைய பவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ
பேங்க்ஸோடைய செயல்பாடுகளை கண்காணிக்குது. ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எடுக்குது. அதே மாதிரியான பவர் கொண்டது தான் செபி. சரியா? இந்த ரெகுலேட்டரி பாடி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பங்குச்சந்தையில் மானிட்டர் பண்ணுது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முதலீட்டாளர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா புரோக்கர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புரோக்கரை கண்காணிப்பாங்க. அப்புறம் என்னென்ன நிறுவனங்கள் லிஸ்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. அண்ட் தென் ஷேர்ஸ் டிரான்சாக்ஷன் ஒழுங்காக நடக்குதா, இல்லை யாராவது வேணும்னே வாங்கி வச்சுட்டு குறிப்பிட்ட பங்குடைய விலையை வந்து ஏற்றுறாங்களா இறக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு செய்தி, ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு முதலீட்டு நிறுவனம் இந்தியாவில் குறிப்பிட்ட பங்குகளை வந்து வாங்கி விற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்ற இறக்கத்துக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சில கோடிகள் வந்து ஃபைனாக பண்ணாங்க. சில நாட்கள் பேனும் பண்ணாங்க ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை. ஸோ இதை யார் பண்ணாங்கன்னா செபி. செபி வந்து கொஞ்சம் மானிட்டரைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்னடா இந்த நிறுவனங்கள் அதோடைய கிளை நிறுவனங்கள் மூலமாக சில பங்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, அதே பங்குகளை வாங்கினதை விட அதிகமான எண்ணிக்கையில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான ஷேர்ஸை வாங்கினா பங்குகள் மேலே போகும், இதனால் பங்கு சந்தை மேலே போச்சு. அதே நேரத்தில் ஏகப்பட்ட கம்பெனிகள் மூலமாக ஷேர்ஸை வந்து விற்றதுனால இந்திய பங்கு சந்தை ஆட்டம் கண்ணுச்சு. ஸோ இது என்னடான்னு பார்க்கும்போது ஜேன் ஸ்ட்ரீட் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க ஜேன் ஸ்ட்ரீட் மேலே. இப்போ யூடியூப்பில் ஜேன் ஸ்ட்ரீட்னு போட்டால் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து செபி மானிட்டர் பண்ணுறாங்க. அப்புறம் கம்பெனிஸ் வந்து ரெப்யூட்டட் பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ ராமு வந்து 25 வருஷமாக ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவருடைய டாக்குமெண்ட்ஸை வந்து காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய நிதி நிலைமைகள் எப்படி இருக்குது, அவருடைய ஃப்யூச்சர் விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செபி வந்து பார்ப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நிறுவனம் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சில கைட்லைன்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும், நிஜமாக ரெப்யூட்டட் பிஸ்னஸாக இருக்கணும். இதை வந்து வேல்யூஷன் வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ராமு என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா இந்தியா முழுக்க கிளைகள் ஆரம்பித்து நல்லா கொண்டு போயிருன்னு சொல்லி செபி கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சரின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து பார்த்துட்டு உடனே 100 கோடியை கொடுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வேல்யூஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த பொருள் விற்கிறாங்களா, இவ்வளோ கஸ்டமர் பேஸா, அதுக்கு இவ்வளோ குட்வில் இருக்கா, அதுக்கு இவ்வளோ பிராண்ட் வேல்யூ இருக்கான்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆமாப்பா உன்னுடைய நிறுவனம் நல்ல நிறுவனம் தான், 100 கோடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவே ஏகப்பட்ட கடன் வச்சுருந்தாங்க, ஒரு 40% கடன் மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா தேராதுன்னு விட்டுருவாங்க. இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அப்போ ஒரு 80 கோடி கொடுக்குறேன், இதை வச்சு நல்லா பண்ணுற மாதிரி தான் பண்ணு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு வேல்யூக்காக தான் ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணப்படும். இது வந்து ஐபிஓ அடுத்தது சொல்கிறேன். ஓகே, இந்த கம்பெனிஸை வந்து இந்த மாதிரி செக் பண்ணி தான் பங்குச்சந்தைக்குள்ளேயே செபி வந்து அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்புனதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் கம்பெனி. ஓகேங்களா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்து லாபம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அப்படி 3 குவார்ட்டருக்கு இவங்க அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்னா பங்கு சந்தையிலேருந்து செபி இந்த நிறுவனத்தை வந்து தூக்கிடுவாங்க, இல்லைன்னா பேன் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை நடத்தணும். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்னா அந்த நிறுவனத்துடைய முக்கிய முதலீட்டாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எப்பா எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கம்பெனியோட இலக்கு என்ன, நம்மளுடைய விஷன் என்ன அப்படிங்கிறத பேசுவாங்க. இதில் டிவிடெண்ட்ஸு, போனஸு, ஸ்பிளிட்னு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட்ஸ், போனஸ் இந்த மாதிரி கார்பரேஷன்ஸை பற்றி அடுத்த ஒரு சாப்டரில் தெளிவாக பார்ப்போம், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்துகிறாங்களா, ரிசல்ட் வருதா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பண்ணாட்டியும் தூக்கிடுவாங்க. அடுத்தது புரோக்கர் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். புரோக்கர் அதிகமான பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து திருடுறாங்க. இப்போ வந்து ஒரு பங்கை வாங்கி விற்கிறதுக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அநியாயமாக 12 ரூபா பிடிச்சாங்க அப்படின்னா ஏன் பிடிக்கிற, எதுக்கு பிடிக்கிற, புரோக்கரேஜா இல்லை வேற ஏதாவது சார்ஜா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஒருவேளை புரோக்கர் திவால் ஆயிட்டாங்க, நல்லா பாருங்க, புரோக்கர் திவால் ஆயிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வாங்குற எல்லா ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். சிடிஎஸ்எல்லும் இருக்குது, என்எஸ்டிஎல்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு சிடிஎஸ்எல் மட்டும் வச்சுக்கோங்க.
சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பங்கு வாங்கி விற்றீங்க அப்படின்னா, நேற்று வாங்கி இன்னைக்கு விற்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு மெசேஜ் வரும், சிடிஎஸ்எல்ல இருந்து உங்களுடைய பங்கு கை மாறிடுச்சு அப்படின்னு வரும். இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வாங்குற எல்லா ஷேரும் புரோக்கர் கைக்கு போகாது. புரோக்கர் வந்து ஒரு இன்டர்மீடியட், ஒரு டூல் தான். இந்த புரோக்கர் மூலமாக நம்ம வாங்குற ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஸோ புரோக்கர் திவால் ஆகிட்டாலும் சிடிஎஸ்ல இருந்து நம்மளுடைய டேட்டாவை வச்சு செபி நமக்கு அந்த பங்குகளை மீட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படியெல்லாம் புரோக்கர்ஸ் ஆயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 2-3 புரோக்கர்ஸ் திவாலும் ஆயிருக்காங்க இந்தியாவில். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ புரோக்கரோட கேஸுக்கு வந்து பார்த்தாச்சு. இது ஏன் சிடிஎஸ்எல் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது ஐபிஓ. இப்போ ராமு வந்து ஃபைல் பண்ணி வேல்யூஷன் பண்ணி செபி வந்து பங்குச்சந்தைக்குள்ள அனுப்புறாங்க அப்படின்னா உடனே வந்து அது பங்குச்சந்தையில் எல்லார் கைக்கும் போகாதுங்க. ஐபிஓன்ற பேரில் வந்து வரும். செபி வந்து ஒரு வேல்யூஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த வேல்யூஷனில் வந்து ஐபிஓ லிஸ்டிங்ன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பங்குச்சந்தையில் போகும். என்ன பேரில்? நியூ ஐபிஓ அப்படின்னு வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன நிறுவனம் வந்திருக்கு, ஓ ராமு என்டர்பிரைசஸ் வந்திருக்கா, நிறுவனம் எத்தனை வருஷமா பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, எவ்வளோ லாபம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு ஓகே நம்மளும் வந்து வாங்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுவாங்க. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, 2 times ஓவர் சப்ஸ்கிரைப், 3 times ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு. அதாவது 1000 கோடி ரூபாய் தான் மதிப்பு இருக்கும், ஆனால் 3000 கோடி ரூபாய்ன்ற அளவுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே போகுமானா போகாது. இது வந்து ரேஷியோ அடிப்படையில் வந்து போகும். அந்த கணக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. ஸோ அதனால சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாருக்குமே போகாது. சில பேருக்கு இப்போ வந்து நீங்கள் 100 ஷேருக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்களா, உங்ககிட்ட வந்து ஒரு 15 ஷேர் 25 ஷேர் இந்த மாதிரியானதான் வந்து கிடைக்கும். இல்லைன்னா சில சமயம் கிடைக்காம கூட போகும் இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது புழக்கத்துக்கு வந்துடும், அதாவது லிஸ்டிங். இப்போ ராமு என்டர்பிரைசஸ் வந்து லிஸ்டட் நிறுவனமா மாறிடுச்சு. இந்த ஐபிஓக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 to 5 நாட்கள் ஐபிஓ வந்து ஓப்பனிங் இருக்கும். இந்த 3 to 5 நாட்கள்ல யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாரும் போய் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள்ல அலாட்மெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆகும். அதாவது யாருக்கு எந்தெந்த ரேஷியோவில் நம்ம ஷேர்ஸ் வந்து பிரித்து கொடுக்கலான்றதை இதை வந்து ஒரு 6 நாள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 7வது நாள் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? லிஸ்ட் பண்ணுறதுனா என்னன்னா, இத்தனை நாட்களாக ஐபிஓன்ற பேரில் பிரைமரி மார்க்கெட்டில் இருந்துச்சு. பிரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க இருப்பாங்க. அதாவது ஐபிஓ ஆனால் இந்த மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த செகண்டரி மார்க்கெட்டில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ இருப்பாங்க, அண்ட் தென் ரிட்டெயில் இன்வெஸ்டர் இருப்பாங்க, எஃப்ஐஐஸ் இருப்பாங்க, டிஐஎஸ் இருப்பாங்க, ஏஎம்சி இருக்கும். சரிங்களா? இந்த ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். 1 ஷேர் 4 ஷேர் 10 ஷேர் வாங்குறோம்ல, இதுதான் ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். ஏஎம்சி அப்படின்னா மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு பண்ணி லாபத்தை வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துட்டு அது வந்து சில கமிஷன்ஸை மட்டும் எடுத்துருப்பாங்க. டிஐஎஸ் யாருன்னா எல்ஐசி அண்ட் சில பல நிறுவனங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டிஐஏ பேரில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸ் யாருன்னா வேங்கார்ட், பிளாக் ராக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து உலக அளவில் எந்தெந்த எக்கனாமி நல்லா இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு தடவை ஜப்பானில் வந்து கிரைசிஸ் வந்த போது ஜப்பான் கவர்மெண்ட்டு வாரன் பஃபெட்டுக்கு கம்மியான வட்டியில் பணத்தை கொடுத்து அதை ஜப்பான்லேயே ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ இதனால் வாரன் பஃபெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜப்பானோட எக்கனாமி நல்லா போகும் அப்படின்னு நிறையா முதலீட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஎஸோடைய பணமும் நம்முடைய இந்திய பங்குச்சந்தைக்கு தேவைப்படுது. இதே மாதிரி தான் வேங்கார்டு, பிளாக் ராக்கு, வாரன் பஃபெட் நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐனா யார்? என்ஆர்ஐனா இந்திய குடிமகன்கள் வெளிநாட்டில் செட்டில் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணுவாங்க, பல்காக பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. ஒரு தடவை ஐபிஓல இருந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு பங்கு வந்தாலே அது செகண்டரியில் தான்
ட்ரேட் ஆகும். ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். What we can buy or invest in secondary market அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப் இது எல்லாம் வந்து நம்ம முதலீடு வந்து பண்ணலாம். பாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பரிச்சயமானது சாவரிட்டி கோல்டு பாண்ட்ஸ் தெரியும் இல்லைங்களா, அண்ட் டிபெஞ்சர் பாண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கஜானால கம்மியான பணம் தான் இருக்கு அப்படின்னா, இல்லை ஒதுக்கப்பட்ட பணம் 100 கோடி ஆனால் செலவானது 200 கோடினா அவங்க ஒதுக்கப்பட்டதை விட 100 கோடி அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 100 கோடி எங்கிருந்து வாங்குவாங்க? கஜானாலேருந்து கை வச்சா மற்ற செலவுகள் பண்ண முடியாது. அதனால பாண்டாக கொடுப்பாங்க. 100 கோடிக்கு கவர்மெண்ட் பாண்டு வரும். யாராருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ எல்லாருமே அதை வாங்குவாங்க. இந்த பாண்டு மூலமாக ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு வந்து வருமானம் வரும். 1%, 1.25%, 2%, அதோடைய ரிஸ்க்கை பொறுத்து. சரிங்களா, இதுக்கு வந்து கிறிஸ்டில் ரேட்டிங்லாம் இருக்குது. AAA+, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா, அதை பார்த்து வாங்குவாங்க. இதெல்லாம் தனி சாப்டர், அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருக்குது, ரிஸ்க் ஃப்ரீ ஃபண்டுன்னு இருக்குது, பென்ஷன் ஃபண்டுன்னு இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். எப்படி பாண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் இருப்பாங்க, வேலைக்கு போனவங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சுருக்கிறவங்க, இல்லை மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றின சரியான புரிதல் கிடையாது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடைய ஹெல்ப்பை வந்து நாடுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மிகப்பெரிய டீமை வச்சு கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி பங்குகளில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்களோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ எல்லாத்தையுமே முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லை கமிஷன் இந்த மாதிரி பேசிஸில் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அதுக்கான கமிஷன் இல்லை ப்ரோக்கரேஜ் வந்து வாங்கிட்டு இவங்க முதலீடு பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். சரிங்களா, ஸோ இதை பற்றி சொன்ன டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ இதன் மூலமாக அப்புறம் இன்னும் சில வழிகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா டைம் ஆகிரும். அதனால் இதோட முடிக்கிறேன். ஸோ பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன என்ஆர்ஐஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் எல்லாருமே பங்குகளை வாங்குவாங்க, விற்பாங்க, முதலீடு எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா, அண்ட் தென் ஸ்டாக்ல வந்து ரொம்ப பரிச்சயமானது ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு இல்லைங்களா. ட்ரேடில் தான் பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓ இன்ட்ராடே ட்ரேடிங் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஷார்ட் டேர்ம்னு பார்க்கும்போது மினிமம் 1 வருஷம், லாங் டேர்ம்னா மினிமம் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது. ட்ரேட் அப்படின்னா இன்ட்ராடே. இன்ட்ராடே ட்ரேடுன்றது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. காலையில் 9:15க்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து வேலை ஆரம்பிக்குதுன்னா 3:30க்கு முடியும். இதுக்குள்ளே நீங்கள் வாங்கி 6 மணி நேரம் வச்சுருந்து விற்கலாம், இல்லை 4 மணி நேரம் வச்சுருந்து விற்கலாம், 1 செகண்ட் வச்சுட்டு கூட விற்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ராடே கணக்கில் வரும். எஃப்என்ஓ அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி. இன்றைக்கி வாங்கிட்டு 1 வாரம் கழிச்சு இல்லை அந்த எக்ஸ்பிரி டேட் வரும்போது விற்று பணத்தை எடுக்கிறது. இன்ட்ராடேல உங்களுக்கு லீவரேஜ் கொடுப்பாங்க. லாபம் வந்தாலும் அந்த லீவரேஜ் அது மாதிரி வரும், நஷ்டம் வந்தாலும் அந்த லீவரேஜ் தகுந்த மாதிரி நஷ்டம் ஆகும். ஸோ இதெல்லாம் தனி கான்செப்ட். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, யார் யார் இருக்காங்க, ஸ்டாக் ட்ரேடிங்கில் என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தாச்சு. அதே நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செபி ஓகே சொல்லி, ஐபிஓ ஓகே சொல்லி செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கையில் கிடைக்கிது இல்லைங்களா. இதெல்லாம் எந்த வகையில் வருது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ செபி கையில் போயிடுச்சுங்க, ஐபிஓ வருது. ஐபிஓ வந்து எங்கே வரும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரும். சரிங்களா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு தான் செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நான் ஏன் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி சொல்லாமல் ஐபிஓ முடிஞ்சோன்னு செகண்டரி மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சா? சிபினா என்ன, ஐபிஓனா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு இந்த இடத்துல தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தனி கான்செப்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, 7வது டாபிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பார்க்கும்போது என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி இருக்குங்க. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த என்எஸ்சின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து குறியீட்டு எண்ணா வச்சிருப்பாங்க. நிஃப்டி 50. பிஎஸ்சின்னு பார்க்கும்போது சென்செக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நிஃப்டி 50னா என்னன்றதை சொல்லிடுறேன், சென்செக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50னா நேஷனல் 50ன்னு அர்த்தம். சென்செக்ஸ் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டி 50ங்கிறது பார்த்தீங்கன்னா இது எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ். இப்போது உதாரணத்துக்கு ஐடி, ஃபார்மா, பவர், ஸ்டீலு, இண்டஸ்ட்ரி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கன்சூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இத்தனை செக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து முன்னணி நிறுவனங்கள்லாம் எடுத்து தான் நிஃப்டி 50ன்னு அவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50ல் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும், அண்டு பவர் செக்டர், கன்சூமர் டியூரபிள்ஸில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கும், பேங்கிங்கில் ஃபினான்ஸில் வந்து பேங்கிங் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும். ஓகே, இதை ஏன் இந்த நிறுவனங்களை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாதாரணமாக எடுக்கல, இது வந்து முன்னணி நிறுவனங்கள். நாளைக்கு இந்த நிஃப்டி 50ல இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக கருதப்படுற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் திவால் ஆயிடுச்சு, இல்லை நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்லேருந்து நிஃப்டியை எடுத்துருவாங்க, நிஃப்டி 50லேருந்து ரிலையன்ஸை எடுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, ரிலையன்ஸுக்காக நிஃப்டி 50 கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 50ல் ரிலையன்ஸ் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக தூக்கியெல்லாம் வைக்க மாட்டாங்க. நாளைக்கு அதோடைய தகுதி வந்து இறங்கிருச்சு அப்படின்னா அடுத்த நிலையில இருக்கிற ஒரு பங்கை வந்து வச்சுட்டு நிஃப்டி 50 வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, ரிலையன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய நல்ல பங்குகள் வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்திய பங்குச்சந்தையோடைய வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.2 or 6 சம்திங் ட்ரில்லியன் இருக்கு, சரிங்களா. ஆனால் இதில் நிஃப்டி 50யோட வேல்யூஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இருக்கு, 2.6 ட்ரில்லியன் அளவுக்கு அதோடைய மதிப்பு இருக்கு. அதாவது ஒரு தெராசுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நிஃப்டி 50 இருக்கு, இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கு. இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பங்குகள் வந்திருக்கு, ஒரு 5000 நிறுவனங்களுக்கு மேலே லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான பங்குகள் ஒரு பக்கம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் இந்த 50 பங்குகள் போகும், சரிங்களா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் இந்த நிஃப்டி 50. ஸோ இந்திய பங்குச்சந்தை, இந்தியாவோட எக்கனாமி வந்து மேலே போச்சு அப்படின்னா அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய கிராஃப், அது மேலே நோக்கி போச்சு அப்படின்னா அப், இல்லை அது டவுனே வந்துச்சு அப்படின்னா டவுன். அதாவது இந்தியாவோட எக்கனாமி டவுனில் போயிட்டு இருக்கு, அப்பில் போயிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சென்செக்ஸை வச்சுட்டு, சரி ஸ்டாக் மார்க்கெட்டோடைய எக்ஸ்சேஞ்சோடைய குறியீட்டு எண்ணை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகமும் அப்படிதான் தெரிஞ்சுக்குது, சரிங்களா. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம போடுற ஆர்டர்ஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஐபிஓ மூலமா ஒரு பங்கு வந்து மார்க்கெட்டுக்கு வருது, சரிங்களா. அந்த ஐபிஓவை யார் மூலமா வாங்குறோம்னா புரோக்கர் மூலமா வாங்கும்போது புரோக்கர் நமக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணுவாரு, சரிங்களா. ஐபிஓ வருது, புரோக்கர் வந்து பாஸ் பண்றாரு, ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமா பை வந்து நடக்குது, சரிங்களா. அப்புறம் செகண்டரி மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்றாங்க அப்படின்னா அதே தான்,
செல் ஆர்டர், புரோக்கர், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், செல். இப்படி வந்து நடக்குது. இப்போ நம்ம ஒரு பங்கு வந்து வாங்கணும் அப்படின்னா விற்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் ஒரு விற்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னொருத்தருக்கு வந்து சிம்பிளாக புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் மூலமாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். புரியுதான்னு பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பையர் ஒருத்தர் இருக்காரு, செல்லர் இருக்காரு. சரிங்களா? ஒருத்தர் 2 குவான்டிட்டி, இன்னொருத்தர் 3 குவான்டிட்டி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டி. மொத்தம் 10 ஷேர்ஸ்க்கான ஆர்டர் இருக்கு. ஆனால் செல்லர்ஸ் 5, 4 அப்படின்னு இருக்கு. ஆக மொத்தம் 13 ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க. 13 ஷேரை வந்து விற்கிறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10 ஷேர்ஸ்க்கான ஆர்டர் தான் இருக்கு. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து டேலி ஆகிரும். சரிங்களா? இந்த 4லேருந்து ஃபர்ஸ்ட் 3 இவர் கொடுத்து இதையும் டேலி பண்ணிடும், இதையும் டேலி பண்ணிடும். பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஷேர் இருக்கு இல்லைங்களா, அதில் 3 கொடுத்ததுக்கப்புறம் இதில் 1 பெண்டிங் இருக்கும். அப்புறம் இந்த 4, இப்போ இந்த 5 ஷேர்ஸ் வந்து பெண்டிங் இருக்கா. இந்த 5ல் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், 3 மட்டும் இப்போ பெண்டிங் இருக்கும். 3 வாங்குறதுக்கு இப்போ ஆளே கிடையாது, அனாதையாக இருக்கும். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் டேலி ஆயிடுச்சுங்களா. இந்த 4ல் இருந்து தானே இந்த 3 பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த 4 ஷேர்ஸை வந்து செல் பண்ண இன்வெஸ்டருக்கு ஒன்று காமிக்கும், பெண்டிங். அதாவது உங்கள் ஆர்டர் செல் ஆர்டரில் 3 ஷேர்ஸ் பெண்டிங் இருக்குன்னு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் இன்னொரு பையர் வந்து எனக்கு 3 ஷேர்ஸ் வேணும் இல்லை ஒரு 5 ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் போடுற வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கும். ஒருவேளை எனக்கு 2 ஷேர்ஸ் தான் வேணும்னு சொல்லி கடைசியாகவும் ஒரு இன்வெஸ்டர் கேட்டாரு அப்படின்னா இந்த செல்லருடைய ஆர்டர் புக்கில் ஒரு செல் ஆர்டர் பெண்டிங், அதாவது உங்கள் செல் ஆர்டரில் ஒரு ஸ்டாக் மட்டும் பெண்டிங் இருக்குது, மற்ற எல்லாமே வித்துருச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ எப்போ இந்த ஒரு பங்குக்கும் இல்லை அதிகமான பங்குக்கும் ஒருத்தர் வந்து கேட்குறாரோ அது வரைக்கும் பெண்டிங் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைஸஸ். சரிங்களா? இப்போ 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் 1 ரூபா 50 பைசா வந்தால் தான் வாங்குவேன் அப்படிங்கும் போதும், செல்லர் 1 ரூபா 80 பைசா வரும்போது தான் நான் செல் பண்ணுவாங்கும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது எனக்கு ப்ரைஸ்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஷேர் தான் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் 1 ரூபா 80 பைசா ஆர்டர் எல்லாமே ட்ரிகர் ஆயிரும். இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 ரூபாய்க்கு விற்க ஒருத்தர் ரெடியாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பங்குச்சந்தையில் ஆர்டர்ஸ் வந்து மேட்சிங் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஆர்டரை இதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, ப்ரைஸஸ் எப்படி மாறுது, அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் எடுத்துக்கலாமா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்ககிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கு நடுவில் செபின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வேல்யூஷன் போடுவாங்க, நிறுவனத்துடைய மதிப்பு இவ்வளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வாங்கி விற்கிறதுக்கு நம்ம தனித்தனியாக போக முடியாது, புரோக்கர் மூலமாக போகணும். காரணம் என்னன்னா, இந்தியாவில் வந்து 100 கோடி பேர் இருக்காங்க, 50 கோடி பேர் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. 50 கோடி பேரும் ஒவ்வொரு ஆர்டர் போட்டால் அதை ரெகுலேட் பண்ணுறதே செபிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அதனால புரோக்கர்ஸ் மூலமாக வாங்கிக்கோ, விற்றுக்கோ. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ புரோக்கர் கிட்ட கேட்கலாம், புரோக்கருக்கே தெரியலனா அவன் எங்கிட்ட கேட்பான், நான் சால்வ் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ வந்து இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து புரோக்கர்ஸ் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ புரோக்கர்ஸை தாண்டி தான் நம்ம வந்து ஷேரை வந்து வாங்குறோம், விற்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ப்ரைஸஸ் எப்படி மாறுது, இது புரோக்கர் கையில் இருக்கா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கையில் இருக்கான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நிறைய பேருக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, இந்திய கவர்மெண்ட்டே வந்து பங்குச்சந்தையுடைய வேல்யூஷனை ஏற்றுறாங்க இல்லை இறக்குறாங்க, இல்லை புரோக்கர்ஸ் ஏற்றுறாங்க இறக்குறாங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. இது எப்படி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் நிறைய விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒன்று ப்ராடக்ட், இன்னொன்று
குட்வில், அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷேர், earnings, performance அண்ட் விஷன், ஸ்கோப்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது போக இன்னும் நிறைய இருக்கு, காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுற நேரம் 1:15 ஆகஸ்ட். சரிங்களா, 20 ஆகஸ்டா 19 ஆகஸ்டா? ஓகே, வெள்ளிக்கிழமை 15, 16, 17, 18, 19 ஆகஸ்ட். ஓகேங்களா, இப்போ ப்ராடக்ட்னு பாருங்களேன். இப்போ இவி வந்து ரொம்ப பூமில் இருக்குது. இப்போது ஆட்டோ செக்டாரில் இவி இனோவேஷன் ரொம்ப பூமில் இருக்குது. யாருமே பெட்ரோல் வண்டியை வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ, இவியில் ஏதாவது அட்வான்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஹீரோ மோட்டோகார்ப் கிட்ட இவி இருக்குது, டிவிஎஸ் கிட்ட இவி இருக்குது. அண்ட் தென் இப்போ ஹோண்டா ஹிண்டா இவங்க எல்லாருமே காரில் கூட பார்த்தீங்கன்னா இவியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இவி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. இப்போ இவியில் வந்து ஃபோக்கஸாக இல்லாத மோட்டார் நிறுவனங்களுக்கு மேலே அபிப்பிராயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எல்லாருமே ட்ரெண்டுக்கு வந்து அடாப்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே வந்து 5G ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 4G ஃபோன் யாராவது தயாரிச்சாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து முக்கியம். ஒரு நிறுவனம் என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். குட்வில், நற்பெயர், ஷேர் மார்க்கெட்டில் நற்பெயர் இருக்கணும் அந்த நிறுவனத்துக்கு. இப்போது கோட்டக் மஹேந்திரா பேங்க்னா அவங்க வந்து ஏகப்பட்ட குரூப் இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிஸ்னஸ் வந்து மோசமாக கொண்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா அது வந்து ஏர்னிங்ஸ், பர்ஃபார்மன்ஸ், விஷன், காம்படிட்டர்ஸ், இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் வரும். டிமாண்ட் சப்ளை அதாவது ஏர்னிங்ஸ் நிறையா சம்பாதிக்கிறாங்க. இப்போ முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்களேன், ரிசல்ட் வந்து வந்துச்சு. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா 90% லாபம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் முத்தூட் ஃபினான்ஸோடைய ஸ்டாக் ப்ரைஸஸ் 15% உயர்ந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ். அதே நேரத்தில் வெல்ஸ்பன் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை, கொஞ்சம் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் 10% அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ நிறுவனம் எவ்வளோ லாபம் கண்டுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா சம்பாதிச்சாங்கன்னா நிறைய பேர் அதை வந்து வாங்க போவாங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்டு விஷன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இனி அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் இனாக்ஸ் விண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனாக்ஸ் விண்டு, சிஸ்டர்ன் எனர்ஜி, இவங்கெல்லாம் ஆர்டர் புக்கை பார்த்து தான் மக்கள் வந்து பணத்தை போடுவாங்க. இப்போ நிறைய ஆர்டர் சிஸ்டர்ன் கிட்டே இருக்குன்னா அவங்க நம்பி பணத்தை போடுவாங்க. ஆர்டர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவங்க ப்ராஃபிட்டபுளாக அதை மேக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு வந்து பங்குச்சந்தையில் உயரும். இதனால ஷேர் வேல்யூ வந்து உயரும். சரிங்களா. காம்படிட்டர்ஸ் இப்போ எல்லா பேங்க்ஸும் இருக்காங்க, எல்லாருமே லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்ல மட்டும் நஷ்டம் வந்துச்சு. ஸோ நஷ்டம் வரும்போது என்ன, சுற்றி இருக்கிற எல்லாருமே லாபம் பண்ணுறாங்க, உனக்கு என்ன கேடு, உன்னுடைய பங்கை வச்சுருந்தா நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த பங்கை வந்து டக்குன்னு வித்துட்ருவாங்க. ஸோ அப்படி விற்கும் போதும் ப்ரைஸ் வந்து இறங்கும். இந்த 3 பேர் சேர்ந்து தான் டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாரும் வேணும்னு வாங்கினா மேலே ஏறும், எனக்கு வேண்டான்னு விற்றா இறங்கும், அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். சமீபத்தில் 1 மாதமாக பங்குச்சந்தை கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரம்ப் டேரிஃபு, உக்ரைன் வார், எதோ காரணங்கள், சரி உக்ரைன் பாருங்க, ஈரான் வார். ஸோ இதனாலலாம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை அடி வாங்கிட்டே இருந்துச்சு. இதில் நிறைய நல்ல பங்குகள் கீழே போச்சு. சரிங்களா. ஸோ அதில் நான் டிவிஎஸ் வாங்கினா எனக்கு லாபத்தில் போயிட்டுருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு கதைங்க. இது வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், குட்வில் நல்ல பேர் இருக்கணும், ஏர்னிங்ஸ் நல்லா காமிச்சிங்க அப்படின்னா டிமாண்ட் இருக்கும், நல்லா இல்லைன்னா போயிடும். பர்ஃபார்மன்ஸ், விஷன், காம்படிட்டர், இதெல்லாம் சேர்ந்தா டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து தீர்மானிக்குது. அதை விட முக்கியமான விஷயங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ். இது மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது.
இன்னைக்கு பங்குச்சந்தை 1.5% மேலே உயர்ந்து வர்த்தகமாச்சு. இதுக்கான காரணம் என்னன்னா, ஜிஎஸ்டியில் கட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டியில் ரேட் கட் கொண்டு வந்ததுனால ஆட்டோ செக்டர்லாம் வேற லெவல். டிவிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6%, 7%, ஹீரோ, மோட்டோ காப்பு அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சையில் வந்துருச்சு. இதுக்கான காரணம் கவர்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து கொண்டு வந்ததுனால தான். இதுவே ஜிஎஸ்டி உயர்த்து போகிறோம், ஈவிக்கு வந்து சலுகை இல்லை அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிஞ்சு விழுந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்டில். அண்ட் கடைசியாக லாஸ்டான டாபிக் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன? அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் லிஸ்டட் ஷேர்ஸ். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், அதனால தான் கடைசியில் வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இதுக்கு நான் சொல்லி தான் புரியணும்னு கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லிஸ்டட் கம்பெனிக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம். செபி அப்ரூவல் இருந்தால் தான் பங்குச்சந்தைக்குள்ளே வர முடியும். அப்புறம் பங்குச்சந்தைக்குள்ளே வந்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தணும், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ லாபம் பண்ணுறோம், எவ்வளோ ஆர்டர் வச்சுருக்கோம், டிவிடெண்ட் தருவோமா, போனஸ் தருவோமா, ஸ்பிட் இருக்கா, இதெல்லாம் நம்ம பற்றி டிரான்ஸ்பரன்சி கொடுத்தே ஆகணும். என்னென்ன பண்ணுறோங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ஒரு 100 கோடிக்கு ஆர்டர் எடுத்தாலும் அதை சொல்லி ஆகணும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது அந்த நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு நம்மளால் அசம்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வாங்கலாமா வேண்டாமா, விற்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்போம். அதை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் ரெடியாக இருக்காங்க. இப்போ எந்த ஒரு நல்ல பங்கை போட்டாலும் விற்று போயிடும். கெட்ட பங்கை வாங்குறதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்க. வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆளுங்க நிறையாவே இருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. சரிங்களா? அப்புறம் ஆர்டர் மேட்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் பாடி ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு யார் இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். இது ஜிஎஸ்டி கட்டுறதுக்காகவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டம்மி பில்லு போட்டு அந்த ஜிஎஸ்டியை வாங்கி கிளைம் பண்ணி நான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு டம்மி கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டம்மி கம்பெனியை என் ஏரியாவில் இருக்க ஒரு பணக்காரர்கிட்ட சூப்பரான கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற காரு, நான் வாழ்ற லைஃப் ஸ்டைலில் பார்த்து அவரை நான் பெரிய பணக்காரன், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் நம்பிடுவார். அவர்கிட்ட போயிட்டு, சார் என்னுடைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னாலும் அந்த பணக்காரரால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் அதோடைய மதிப்பு எவ்வளோனே தெரியாது. ஏன்னா நான் பாட்டுக்கு சொல்லுவேன், இதோடைய மதிப்பு ஒரு 100 கோடிங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 80% ஷேர் தரேன், நீங்கள் 5 ரூபா யூஸ் பண்ணி 8 ரூபா சம்பாதிக்கலன்ற மாதிரி நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் நம்பிடுவா வாங்கிடுவார். ஏன்னா நான் உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறான்னு அவரால் வெரிஃபை பண்ண முடியாது. நான் எவ்வளோ லாபம் பண்ணுறேன், நஷ்டம் பண்ணுறேன்னு சொல்லி நான் போய் கூட அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா தண்டிக்கிறதுக்கு செபியும் கிடையாது, ரெகுலேட் பண்ணுறதுக்கு செபியும் கிடையாது. ஓகே, இது சிக்கல் நம்பர் 1. ரெண்டாவது, என்கிட்ட வாங்கிட்டு அவர் எங்கே போய் விற்பார்? அவரை மாதிரியே ஒரு இழிச்ச வாங்கி கிடைச்சாதான் உண்டு. இதில் மோசடி தான் நடக்குதுன்னு சொல்லல, பட் இந்த மாதிரி நடக்குது. அன்லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் விற்பீங்க? எங்கேயும் விற்க முடியாது. ஒன்று அந்த நிறுவனம் வாங்கணும், இல்லைனா அது நல்ல நிறுவனம்னு நம்புகிற இன்னொரு முதலீட்டாளர் அது வாங்கணும். அதை வாங்குற வரைக்கும் அதுக்கு மதிப்புகளே கிடையாது. திடீர்னு அந்த நிறுவனம் காலியாக போனாலும் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள். இது பங்குச்சந்தையில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கடன் வாங்கிட்டதுனால திவால் ஆகிருச்சு அப்படின்னா அது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இந்த நிறுவனம் ஒவ்வொரு கடன் போயிட்டுருக்காங்க, நஷ்டம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அன்லிஸ்டட் கம்பெனியில் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அதனால் அன்லிஸ்டட் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கும்போது ஓவர் ரிஸ்க்கு. உங்களுக்கு பர்சனலாக அந்த சிஇஓ தெரியும், அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், உங்கள் கண் எதிர்க்க அந்த பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அன்லிஸ்டட் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான். லிஸ்டட்னா ஏதோ உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா சுற்றி இருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சு உஷாரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றதை ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். இந்த சாப்டர் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப் கோவை ட்ரேடர்ஸ் அஃபீஷியல், அதில் சேர்ந்துருங்க. ஷேர் மார்க்கெட் என்னன்னு பார்த்தாச்சு. செபினா யார், அவர் என்ன பண்ணுறாங்க, புரோக்கர் என்ன, கம்பெனி அதாவது செபி வந்து கம்பெனி உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்ன்றதை சொல்லியிருக்கோம்.
ஷேர் டிரான்சாக்ஷனை அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, செபியோட வேலை என்னன்னு பார்த்தாச்சு. ஐபிஓ எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. செகண்டரி மார்க்கெட் என்னன்னு பார்த்தாச்சு. வாட் ஆர் த ஷேர்ஸ் பாண்ட்ஸ் வி கேன் பை அப்படிதாவது நம்ம பார்த்தாச்சு. எந்தெந்த வகையில் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது பார்த்தாச்சு. ஆறாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஆர்டர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ப்ரைஸ் எப்படி பங்குச்சந்தையில் ஒரு பங்குடைய விலை ஏற்றம் இறக்கம் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது எதுக்கு விளக்கனே தெரில அன்லிஸ்டட் லிஸ்டட் கம்பெனி. இவ்வளோ நேரம் இந்த சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்புகிறேன். லிஸ்டட் அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.